இதுதான் வந்து ஆட்டோமேட்டிக் கேஸ் கண்ட்ரோலர். ஸோ இது என்ன யூஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதை போட்டு இதுக்கு மேலே இந்த ரெகுலேட்டரை வந்து போட்டிருக்கிறோம். இப்போ வந்து இந்த அடுப்பு பற்ற வைக்கிறோம். ஸோ இப்போ இந்த ரெகுலேட்டர் வந்து இப்படி ஆன் பண்ணுறோம். கீழே இருக்கிற அந்த ஆட்டோமேட்டிக் இதை ஆன் பண்ணுறோம், மேலே இருக்கிற இந்த ரெகுலேட்டரை ஆன் பண்ணுறோம். இதை வந்து 2 டைம்ஸ் வந்து 2 டைம்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த கேஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே காட்டுது. இப்போ நம்ம இதை வந்து பற்ற வைக்கிறோம். பற்ற வைங்க, எரியுது. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா இந்த டியூப்பை வந்து எரிஞ்சிட்டு இருக்கிறத இந்த டியூப்பை வந்து கழட்ட போகிறோம். அவ்வளோதான். இப்போ இதுலேருந்து கேஸ் எதுவுமே வந்து வெளியே வந்து வரல. ஆனால் வந்து இது எல்லாமே ஆனில் இருக்குது. சப்ளை பார்த்த அந்த ப்ரெஷர் மிஷின் பார்த்தோம்னா இங்கே இருந்தது வந்து இங்கே போயிடுச்சு. இதுதான் இதோட யூஸு. இதே வந்து இந்த மிஷின் இல்லாமல் இது வந்து டைரெக்டாக அதில் போட்டிருந்தோம் அப்படின்னம்னா கேஸ் பிடுங்கினதுக்கப்புறம் உள்ளிருந்து புஷ்ஷுன்னு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் ஒரு எல்லா வீட்லேயுமே இருந்துச்சு அப்படின்னம்னா உங்களுக்கு வந்து லைஃப் சேவராக இருக்கும். அதுதான். ஸோ 1800 rupees ஆகும். நல்ல கம்பெனி. வாங்கி உபயோகிச்சிங்க அப்படின்னம்னா கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கலாம்.